காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிருஷ்ணா, மதுரையிலேருந்து. ஆஃப்டர் எ லாங் டைம் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கதை. நான் விளாக் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டை அப்ரோச் பண்ணியிருந்தேன். விளாகும் எடுத்தேன். பட் சரி, நம்ம விளாக் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது பின்னாடி இருக்க விஷயங்கள்லாம் தெரியாது. டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆரம்பித்தாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்காண்டி அதோட ஹிஸ்ட்ரியை லைட்டாக கேட்டேன். அது போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ இதவே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி அந்த டிரான்ஸ்போர்ட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் நான் சென்னை போகிறப்ப மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் போகிறது வேறு பஸ்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கப்ப ஒரு நைட்டு ஒரு 10 to 10:30 ரேஞ்சில் நான் நிற்கிற இடத்துலேருந்து லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ஒரு பஸ்ஸு எனக்கு பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இந்த பஸ்ஸு நம்ம ரெட் பஸ்ஸில், ஏன்னா நான் போகிறது சென்னைக்கு, என்னோடய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, சரி அந்த பஸ்ஸும் சென்னை தான் போகுது போல் அப்படின்றதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இது நம்ம ரெட் பஸ்ஸில் பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு ரெட் பஸ்ஸில் தேடி பார்த்தேன். இல்லை, இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டேன் அந்த டிரான்ஸ்போர்ட்டில், ப்ரோ உங்கள் பஸ்ஸு ரூட் என்ன ப்ரோ, ஒரு நாள் ட்ராவல் பண்ணி விளாக் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன ரீசன்காண்டி ப்ரோ நம்ம வண்டியை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டேன். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், ப்ரோ நான் இதுக்கு முன்னாடி விளாக்லாம் பண்ணது கிடையாது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியோட அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் விட அந்த நேமு, மதுரையில் இருந்துக்கிட்டு வைகைன்னு ஒரு நேமை பார்க்குறப்ப யாருக்கு தான் பிடிக்காது? மதுரை மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில விஷயத்து மேலே ஈர்ப்பு இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி என்ன ஒரு ஈர்த்த ஒரு விஷயந்தான் அந்த பேர் வைகை. வைகை ட்ராவல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவங்களோட ஹிஸ்ட்ரியை ஸ்பெசிஃபிக்காக அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்ற வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனக்கு கேட்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு டிரான்ஸ்போர்ட் சைட்லேருந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரோ நீங்கள் உங்களோட ஸ்டைலில் எப்படினாலும் போடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வைகை ட்ராவல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 100 years பேக் போனால் தான் அந்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போக முடியும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே பஸ்ஸு வச்சுருந்தாங்களான்னு கேட்டோம்னா இல்லை. எல்லாருமே வேறு ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 yearsக்கு முன்னாடி திருமங்கலம் போகணும். நம்ம மதுரை திருமங்கலம், அதை சுற்று வட்டார கிராமம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னே வச்சுக்கிறோமே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஒரு காலகட்டத்தில் திருமங்கலம் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில கிராமத்தில் அவங்களோட கல்ச்சர் எப்படின்னா ஹோட்டல் வைக்கிறது. சரியா? அவங்களோட கல்ச்சர் எப்படின்னா ஹோட்டல் வைக்கிறது. அது என்ன ஹோட்டல்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ முனியாண்டி விலாஸ். இந்த பேரை கேட்கவுமே எனக்கு அந்த ஒரு ஆர்வம் அதிகமாயிருச்சு. நம்ம இப்போ இருக்க வைகை ட்ராவல்ஸுக்கும் முனியாண்டி விலாஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுற்று வட்டார கிராமத்தில் என்ன ஒரு ஹேபிட்னா, அங்கே இருக்க ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் மக்கள் மைக்ரேட் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக போவாங்க. அதாவது அங்கே இருக்க ஒரு முனியாண்டி விலாஸ் அந்த ஒரு நேம் எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ஊர் மக்கள் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்மளை மாதிரி நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே முதலாளி ஆகணும், எல்லாருமே ஓனர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அப்படி ஒரு ஊருக்கு போய் அவங்களோட இது என்னென்னா, அங்கே போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க. ஹோட்டல் ஆரம்பித்து முனியாண்டி விலாஸ்ன்ற நேமில் ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பாலிசிஸ் என்னென்னா, யார் ஹோட்டல் ஆரம்பித்தாலும் அவங்க அந்த செட் ஆஃப் பீப்புளில் முனியாண்டி விலாசம் தான் நேம் வைப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துல ஹோட்டல் வச்சுருந்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த இடத்துல அதே பேரில் ஹோட்டல் வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க ஃப்ரான்ச்சைஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம இன்றைக்கி அந்த ஃப்ரான்ச்சைஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
பட் இதெல்லாம் வந்துட்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு 100 இயர்ஸ் பேக்கே வந்துட்டு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நடக்கிற எந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கா உருவானது கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர்னால உருவாக்கப்பட்டது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சரிங்களா? அப்படி வந்துட்டு ஒரு ஒரு ஊருக்காக வந்துட்டு எல்லாருமே மைக்ரேட் ஆகுறாங்க. அந்தந்த ஊரில் வந்துட்டு ஹோட்டல் வைக்கிறாங்க. அதுவும் எந்த இடத்துல வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜங்ஷனு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த 2 இடத்துக்கு முன்னாடி தான் வைப்பாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த காலகட்டத்தில் அதிகமாக கூடுற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம் தான் இருக்கும். எதுக்குன்னா, அப்போ வந்துட்டு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஓன் வெஹிக்கிள்ஸ்லாம் அப்போ அந்த காலகட்டத்தில் கிடையாது. அப்படின்ற ரீசனுக்காண்டி மக்களோட கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இவங்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹோட்டல் வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளெலாம் வந்துட்டு நாடக தொழிலே வந்துட்டு நல்லா சிறந்து விளங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க வைகை ட்ராவல்ஸோட ஒரு மெம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு கரெக்டாக விழுப்புரம் ஜங்ஷனில் போயிட்டு ஒரு முனியாண்டி விலாஸ் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு முனியாண்டி விலாசம் வந்துட்டு விழுப்புரம் ஜங்ஷனில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ வந்துட்டு விழுப்புரம் ஒரு 1950s காலகட்டத்தில் வந்துட்டு விழுப்புரம் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஜங்ஷனு. இன்றைக்கி எப்படி சென்னை எக்மோர் சென்ட்ரல்லாம் இருக்கோ, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரம் பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருந்த டைம். இன்றைக்குமே அது வந்து ஒரு பெரிய ஜங்ஷன். பட் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ இருக்கிறத விட பல மடங்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஜங்ஷனில். அங்கே வந்துட்டு இவங்க கடை வைக்கிறாங்க. கடை வச்சதோட மட்டும் இல்லாமல் அது நல்லா வந்துட்டு இதுவாகுது, ரீச் ஆகுது. அந்த ஒரு சர்க்கிளில் நல்லா ரீச் ஆகும். அப்போ வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்லாம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆளுங்க தானே வச்சுருப்பாங்க. செட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் இருக்கும். அப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ஒரு ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. யாரை வந்துட்டு அந்த விழுப்புரத்தில் ஹோட்டல் வச்சுருக்காங்கல்ல, வைகை ட்ராவல்ஸோட ஒரு ஃபேமிலி மெம்பர், அவங்கள வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி எதுக்காக பண்ணுறாங்கன்னா, எங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் ஏஜென்சியாக இருக்கீங்களா? ஏன்னா அப்போல்லாம் ரெட் பஸ் கிடையாது, எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் புக்கிங் ஆப்புன்றது எதுவுமே கிடையாது, ஆப்பே கிடையாது. ஸோ இவங்க வந்துட்டு நேரடி தான், எதுனாலுமே நேராக போகிறோம், பணம் கட்டுறோம், டிக்கெட் வாங்குகிறோம். அந்த மாதிரி நீங்கள் ஏஜென்சியாக இருக்கீங்களான்னு கேட்குறப்ப அவங்களும் வந்துட்டு கடையிலேயே அந்த ஏஜெண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க, டிக்கெட்டும் கொடுக்குறாங்க, இங்கிட்டு ஹோட்டலும் ரன் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதுவும் வந்துட்டு நல்லா ரீச் ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வைகை ட்ராவல்ஸோட ஃபேமிலி மெம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, துரைராஜ், குணவதி தம்பதியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கடலூர், பண்ருட்டி இந்த ஒரு சர்க்கிளில் வாங்க, வந்து இங்கே தொழில் பண்ணுங்கள், இங்கே நிறையா ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா துரைராஜ், குணவதி தம்பதி வந்துட்டு கடலூரில் போய் ஒரு ஹோட்டல் வைக்கிறாங்க. ஹோட்டல் வந்துட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விறகு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. விறகு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வர ஒரு லாபத்தை வச்சு ஸ்ரீ முனியாண்டி விலாஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு நல்ல இதில் போகுது. நல்லா இதில் போகிறப்ப அவங்களோட பசங்களில் ஒருத்தர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவன் சார், இன்றைக்கி இருக்க வைகை ட்ராவல்ஸோட ஓனர். அவங்க பசங்களில் ஒருத்தரான தேவன் சார் தான் வந்துட்டு இன்றைக்கி இருக்க வைகை ட்ராவல்ஸோட ஓனர். ஸோ அந்த தம்பதி வந்துட்டு அங்கே ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் ஆரம்பித்து அது நல்லா போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு ட்ராவல் ஏஜென்சியாக ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சியாக வச்சுருக்காங்கல்ல விழுப்புரத்தில், அந்த இவங்களோட ஃபேமிலி மெம்பர், அதாவது இவங்க துரைராஜோட பெரியப்பா, அவங்க தான் வந்துட்டு அங்கே விழுப்புரத்தில் கடை வச்சுருக்காங்க. அங்கே ட்ராவல் ஏஜென்சியை வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு போகிறாங்க. கடலூருக்குள்ளேயும் ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நியூ ரூட் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்கள ட்ராவல் ஏஜென்சியாக இருக்கீங்களான்னு கேட்குறப்ப இவங்களும் அதில் ட்ராவல் ஏஜென்சியாக ஜாயின் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. இவங்க அந்த ஒரு ஃபீல்டுலேயே வந்துட்டு ஒரு ரொம்ப வருஷமாக இருக்காங்க, நிறையா விஷயத்த கற்றுக்குறாங்க. இவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்க பையன் பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் தேவன் சார் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு அப்பையிலேருந்தே போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு டிரான்ஸ்போர்ட் மேலே அந்த ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. நம்மளும் வந்துட்டு அந்த ஒரு இதில் ஃபீல்டுக்குள்ளே போகணும், நிறையா விஷயங்கள், நிறையா நுணுக்கமான விஷயங்கள்லாம் தேவன் சார் என்ன பண்ணுறாருன்னா நிறையா கற்றுக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நடக்கிறது ஒரு 90s காலகட்டம். நிறைய விஷயத்த கற்றுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 90s காலகட்டம். 2003 வைகை ட்ராவல்ஸுன்ற பேரில்
ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பஸ்ஸு விடுறாங்க. அந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு சிவகாசி. இதுதான் வந்துட்டு வைகை ட்ராவல்ஸோட ஃபஸ்ட்டு பஸ்ஸு, ஃபஸ்ட்டு ரூட்டு. அப்போ ஆரம்பிக்கும் போது வைகை ட்ராவல் வித் கம்ஃபர்ட்டுன்னு இருக்கும். சரிங்களா? அது இன்ன வரைக்கும் இருக்குது. அதே வைகை ட்ராவல் வித் கம்ஃபர்ட். நான் நிறையா இடத்துல சொல்கிறது என்னென்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நிறையா விஷயங்கள் வந்துட்டு இப்போ இல்லாமல் இருக்கலாம், நிறையா விஷயங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் அப்போலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஒன்று மட்டும்தான் இன்னுமே வந்துட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, நிறையா டிரான்ஸ்போர்ட்டை சொல்கிறேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் சர்வீஸ்க்காக மட்டுமே வச்சுருக்க எக்கச்சக்கமோ டிரான்ஸ்போர்ட்ஸ் இன்னும் இருக்க தான் செய்யுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டியை மட்டும்தான் மாற்றுறாங்க. அந்த பழமை மாறாத நிறைய விஷயங்கள் இன்னுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒன்று தான் வைகை ட்ராவல்ஸு. வைகை ட்ராவல்ஸு நான் என்ன ரீசன்காண்டி வைகை ட்ராவல்ஸை இது பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு பேரை வச்சுருக்கீங்கன்னு கேட்டப்போ, நான் வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ஸ் இருக்குமோ அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு நான் ஒரு மதுரைக்காரனாக இருக்கேன். எனக்கு எப்படி மதுரை சார்ந்த விஷயங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கோ, அதே ஒரு ஈர்ப்பு தான் அவங்களுக்கு வைகை மேலே இருந்திருக்கு. தான் ஒரு மதுரைக்காரன்றதை வந்துட்டு எல்லா இடத்துலையும் அவங்க வந்துட்டு அடையாளத்தை தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சென்னையில் போய் வைகை ட்ராவல்ஸ் அப்படின்னா நீங்கள் மதுரைக்காரங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மதுரைக்காரங்களுக்கு இருக்குன்ற எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்குன்னு இருக்க தனித்துவமான விஷயத்த வந்துட்டு வெளியே காண்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் இதை வந்துட்டு அவங்க ஒரு ஃபேமிலி நேமாகவே வச்சுருக்காங்க. என்ன தொழில் ஆரம்பித்தாலும் வைகைன்ற பேரில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. வைகை ட்ராவல்ஸ்ன்னு ஒன்று உருவாயிருக்கு, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு. வைகைன்ற அந்த நேமுக்கான ரீசனையும் சொல்லிட்டேன். என்ன பஸ்ஸு போடுறாங்கன்னா 2003 சட்லஜ் S300 அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான, அதாவது வந்துட்டு இன்றைக்கி இருக்க கெப்பல்லா வேகா மாதிரி சட்லஜ் S300 அப்படின்றது ஒரு சட்லஜ் பாடி. S300ன்றது வந்துட்டு இப்போ இன்றைக்கி இருக்க வேகா கேப்பல்லா மாதிரி அன்றைக்கி வந்துட்டு S300 அது வந்து பஞ்சாபில் பாடி கட்டிட்டு வருது. ஆப்போசிட் பஸ் 2 விடுறாங்க. இப்படி தான் வந்துட்டு வைகை டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்குது. காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பஸ்ஸஸ் வாங்குகிறாங்க, நிறைய ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே அதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, அவங்க பாண்டிச்சேரியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரூட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியை பேஸாக வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்குமே தமிழ்நாட்டில் வந்துட்டு பாண்டிச்சேரி டு சிவகாசி ரூட் விட்டது இவங்க தான். ஃபஸ்ட்டு ரூட் விட்டது வந்துட்டு இவங்க தான். இன்றைக்கி வரைக்கும் அந்த பஸ்ஸு வைகை ட்ராவல் வித் கம்ஃபர்ட் அப்படின்ற அந்த ஒரு வாசகத்தோடு இன்னும் வரைக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி நேற்று வந்து நினச்சேன். ஆனால் இது அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து 2003 இருந்தே அதே பேர் அதே ஒரு கோட்டோட இன்றைக்கி வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறது, அந்த ஃபீல்டுக்குள்ளே வரவும் நிறையா பஸ்ஸஸ் வாங்குகிறாங்க, அடுத்து நிறையா அப்படியே மூவ் ஆனாங்க. எல்லாமே போனாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 2K கிட்டு, நான் 2000 பிறந்த நான் வந்துட்டு இன்ன வரைக்கும் நான் இருந்து ட்ராவல் பண்ணுற வரைக்கும் அந்த ட்ராவல்ஸ் இருக்குது. இன்னும் அடுத்து ஒரு 30 வருஷம் 50 வருஷம் போனாலும் அந்த ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது. இன்ன வரைக்குமே வந்துட்டு கஸ்டமரோட சர்வீஸ்க்காக மட்டும்தான் அந்த பஸ்ஸஸை வந்துட்டு ரன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள்ட்ட கேட்டது, ஏன்னா வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணேன் அந்த பஸ்ஸில். அந்த ப்ரீமியமான ஃபீல் வந்துட்டு என்னால் வந்துட்டு அதை உணர முடிஞ்சுது. அந்த ப்ரீமியமான ஃபீலு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நிறைய கவனித்து அதை அவங்கள்ட்ட கேட்டேன். அதை வந்துட்டு நான் அந்த ட்ராவல் விலாகில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணுறப்ப தெரியாது இது இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கும் இதுக்கு பின்னாடி அப்படின்ட்டு. நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது ஒரே விஷயந்தான். இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு 3rd ஜென்ரேஷன். சரிங்களா? தேவன் சாரோட அப்பா வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஏஜென்சியாக இருக்காங்க. தேவன் சார் பஸ் வாங்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்களோட பசங்க அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 3rd ஜென்ரேஷனாக இருக்குது. அது 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன், 6th ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் அந்த வைகைன்ற நேம் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடையாளம்ன்றது இருக்கும். அந்த இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பஸ்ஸோட இது மாறலாம், மாடல் மாறலாம், டைப் மாறலாம். பட் அந்த நேம் வந்துட்டு என்றைக்கு மாறாது. சரிங்களா? என்றைக்குமே வந்துட்டு இன்றைக்கி இருக்க ஒரு பஸ்ஸு வந்துட்டு ரோட்டில் போகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க எவ்வளவோ பேரோட உழைப்பு, யாரோ ஒருத்தரோட கஷ்டம்தான் இன்றைக்கி வந்துட்டு அது பஸ்ஸாக போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்துட்டு அதை யோசிக்கணும். நம்ம ஒரு பஸ் வாங்க முடியலையே, கஷ்டமாக. எல்லாருமே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயத்த கற்றுட்ருக்காங்க. எல்லாமே நம்ம வந்துட்டு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்.
எல்லாரோட வாழ்க்கைக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்னு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.